அதிமுகவில் உரிமை கோரி, அதாவது பொதுச் செயலாளர் வழக்கு தொடுத்திருந்த சசிகலா புதிய கட்சியை நோக்கி பயணிக்க ஓபிஎஸ் திமுகவில் இணைய இப்போ ஓபிஎஸ் தொடர்ந்திருந்த 2 வழக்குகளுமே இப்போது முடிவுக்கு வந்திருக்கிறது. இதன் மூலமாக இபிஎஸ்க்கு கட்சி ரீதியாக எந்த சிக்கலும் இல்லை அப்படின்னு தெரிகிறது. இது பற்றிய பார்வைகளை பதிவு செய்வதற்காக, இது பற்றிய கூடுதல் விவரங்களை பதிவு செய்ய தலைமை செய்தியாளர் ராஜா இணைகிறார். ராஜா, இந்த 2 வழக்குகள், ஒன்று கீழமை நீதிமன்றத்தில் தொடரப்பட்டது, அதாவது சிவில் கோர்ட்டில் ஒரு கேஸ் ஓபிஎஸோடு நிலுவையில் இருக்கிறது. ரெட்டலை தொடர்பாகவும் அவர் ஒரு வழக்கு தொடர்ந்திருக்கிறார். சசிகலாவும் இதே போல ஒரு வழக்கு தொடர்ந்திருக்கிறார். இந்த வழக்குகள் இனி என்ன ஆகும்? முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் தற்பொழுது திமுகவில் ஐக்கியமாகியுள்ளார். முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் சற்று நேரத்திற்கு முன்பாக இணைந்தார். திரு ஓபிஎஸ்னுடைய நிலைப்பாடு, அதே போல் திருமதி சசிகலா தனி கட்சி தொடங்குவதற்கான அந்த முடிவை எடுத்து விட்டார். கட்சி அதாவது கட்சி கொடியை அவர் அறிமுகப்படுத்தி விட்டார். ஆக 2 பேருமே தனித்தனியாக தங்களுடைய நிலைப்பாட்டை தெரிவித்து விட்டனர். இதனால் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக உள்ள திரு இபிஎஸ்ற்கு சட்ட ரீதியாக இருந்த சில சிக்கல்கள் தற்பொழுது முழுவதுமாக தீர்ந்து விட்டது என்று நாம் புரிந்து கொள்ளலாம். ஏனென்றால் திருமதி சசிகலா பரப்பனகரம் அந்த சிறைக்கு செல்லக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்ட போது, அதற்கு முன்பாக அவரை பொதுச் செயலாளராக அதிமுகவினுடைய பொதுக்குழு தேர்ந்தெடுத்தது. அதன் பிறகு ஏற்பட்ட அந்த அரசியல் மாற்றத்தால் அவர் அதே பொதுக்குழு கூடி திருமதி சசிகலாவை அதிமுகவில் இருந்து விலக்கியது. அதை எதிர்த்து திருமதி சசிகலா பல்வேறு வழக்குகளை உச்சநீதிமன்றம் மற்றும் கீழமை நீதிமன்றங்களில், உரிமையியல் நீதிமன்றங்களில் வழக்கு தொடுத்திருந்தார். அந்த வழக்கு இன்னும் நிலுவையில் தான் உள்ளது. அவருடைய லெட்டர் பேடிலேயே அவர் பொதுச் செயலாளர் என்றுதான் திருமதி சசிகலா குறிப்பிட்டு அறிக்கைகளை வெளியிடுவார். இது ஒரு புறம் இருக்க, திரு ஓ பன்னீர்செல்வம் பின்பு ஏற்பட்ட அந்த பிரச்சனையினால், அதாவது கடந்த 2022ஆம் ஆண்டு ஏற்பட்ட பிரச்சனையின் போது பொதுக்குழுவில் அவரை அவர் ஒருங்கிணைப்பாளரான பிறகு அவர் மீண்டும் திரு எடப்பாடி பழனிசாமி கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆகும் பொழுது ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. பொதுக்குழு அப்பொழுது கூடி திரு ஓ பன்னீர்செல்வத்தை அதிமுகவினுடைய அடிப்படை உறுப்பினர் பதவியில் இருந்து நீக்கியது. இதை எதிர்த்து திரு ஓ பன்னீர்செல்வம் நீதிமன்றங்களில் வழக்கு தொடுத்திருந்தார். ஆக இந்த 2 வழக்குகளும் இன்னும் நிலுவையில் உள்ளது. ஆனால் இந்த 2 வழக்குகளில் அதிமுகவினுடைய சட்ட விதிப்படி பார்க்கும் பொழுது பொதுக்குழு உறுப்பினர்களின் முடிவே இறுதியானது. அப்படி இருக்கும் பொழுது திரு எடப்பாடி பழனிசாமிக்கு பெரிய அளவில் சிக்கல் இல்லை என்றாலும் இந்த 2 வழக்குகளும் நிலுவையிலேயே இருந்து வந்தன. இந்த நிலையில் திருமதி சசிகலா கடந்த வாரம் பசும்பொன்னில் தனி கட்சி தொடங்குவதற்காகவும் அதற்கான அந்த கொடியை அவர் அறிமுகப்படுத்தி விட்டார். இன்று திரு ஓ பன்னீர்செல்வம் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் திமுகவில் இணைந்து விட்டார். ஆக 2 பேரும் தங்களுடைய அதிமுகவின் தொடர்பை துண்டித்துக் கொண்டனர் என்றுதான் நாம் புரிந்து கொள்ளலாம். ஆகையால் சட்ட ரீதியாக பார்க்கும் பொழுது இனி திரு எடப்பாடி பழனிசாமிக்கு இருந்த சட்ட ரீதியான இந்த 2 வழக்குகளும் இனி நீதிமன்றத்தில் ஒரு முடிவுக்கு வரலாம் என்று தெரிகிறது. சட்ட வல்லுநர்களும் அதை தான் தெரிவிக்கின்றனர். ஏனென்றால் இருவருமே அதிமுகவில் இருந்து ஒருவர் வெளியாகி தனி கட்சி தொடங்கிவிட்டார், இன்னொருவர் இன்னொரு திமுகவில் ஐக்கியமாகிவிட்டார். ஆகையால் இந்த வழக்குகள் எல்லாம் இனி நிலுவையிலிருந்து முழுவதுமாக அகற்றப்பட்டு இனி திரு எடப்பாடி பழனிசாமிக்கு எந்தவித கட்சி ரீதியாக எந்தவித பிரச்சனையும் இருக்காது என்றுதான் அரசியல் வல்லுநர்கள், சட்ட வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் காதலும் கலகலப்பும் நிறைந்த ஒரு புத்தம் புதிய ஃபேண்டசி தொடர் ராஜா ராணி தினமும் இரவு 8 மணிக்கு.